ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், பெயிலிஃப் இவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து எப்போ வரும், அதாவது எக்ஸாம் எழுதி நமக்கு ரிசல்ட் வந்து கட் ஆஃப் ப்ளஸ் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும், அதை பற்றின நியூஸ் எதனா அப்டேட்ஸ் வந்திருக்கா அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வரும். செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நம்ம இந்த டிசம்பர்லேயே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், செலெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து பொங்கல் விடுமுறை தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பொங்கல் விடுமுறை நமக்கு கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றதுக்கு எல்லாருடைய டவுட்டாகவே வந்து இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமினர், ரீடர், அதுக்கப்புறமா பெயிலிஃபி இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாட்களில் வந்து ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து அடுத்த ஒரு 2 நாட்களில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அதற்கான செலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே வராங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இல்லைன்னா டிரைவர் போஸ்டிங்காக இருக்கட்டும், ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் கிளர்க்கு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து, அதாவது ஓரல் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, இந்த மாதிரி அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து வராங்க. நம்ம பார்க்குறோம். நமக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டிரைவருக்கு மே மாதம் வந்து கடந்த 2024 மே மாதத்தில் வந்து டிரைவருக்கான எக்ஸாம் வந்து நடந்தது. அவங்களுக்குமே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் எல்லாமே முடித்து சீக்கிரமே வந்து போஸ்டிங்க்கு போக போகிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதினவங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தாங்க. நமக்கு கூடிய சீக்கிரமே வரும். அதாவது பிஃபோர் பொங்கல் வருமா இல்லை ஆஃப்டர் பொங்கல் வருமா அப்படின்றது வந்து எல்லாருடைய டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்குள்ளே நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு பார்த்திங்கன்னா மண்டே வந்தால் தான் வந்து ஒரு வாரம் அந்த பொங்கல் லீவில் கேப் விட்டு அதுக்கப்புறமா நமக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் பொங்கல் வந்து நமக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, இதே வெளி மாவட்டத்தில் தங்கி வேலை செய்கிறவங்க திரும்பவும் வந்து லீவு போட்டு இந்த ப்ராக்டிக்கலுக்காக இருக்கட்டும், இந்த இன்டர்வியூக்காக இருக்கட்டும் வர்றதுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 90% வந்து நமக்கு மண்டேக்குள்ளே வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அடுத்த மாவட்டங்கள்லேயுமே வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டே வந்து வராங்க. ஸோ ஊரில் உள்ளவங்க எல்லாமே அந்தந்த சொந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வெளியூரில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொந்த ஊருக்கு இந்த பொங்கல் டைமில் வந்திருப்பாங்க. இந்த பொங்கல் ஆஃப்டர் பொங்கல் இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப்டர் இந்த பொங்கல்லாம் 1 வீக் வந்து நமக்கு லீவை விட்டு அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா கண்டினியூஸ் லீவாக போய்டும். இல்லாட்டி வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு பொங்கலுக்குமே வந்து ஒரு வாரம் லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு வாரம் திருப்பி வந்து லீவு கேட்டு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அது சிரமமாகவே இருக்கும். இது எல்லாமே வந்து கணக்கில் வச்சு தான் வந்து அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ மண்டேக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு 90% வந்து சான்ஸ் இருக்குதுங்க. ஆஃப்டர் பொங்கல் வந்து வராது. ஒரு சிலருக்கு கூட இப்போ வந்து பெயிலிஃபு, ரீடர், எக்ஸாமினர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஒரு வேளை ரிசல்ட் வச்சா கூட ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்டர் பொங்கல் வந்து வர்றதுக்கு வாய்ப்புக்கு இருக்குது. 90%க்குள்ளே எல்லாருக்குமே வந்து விட்டுட்டாங்கன்னா ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த பொங்கல் வந்து எல்லாருக்குமே லீவாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் போகிறவங்க ப்ராக்டிக்கலுக்கும் வந்து இதே கண்டினியூஸ் லீவாக வந்து போயிடும். இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து லீவு கொடுப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல வந்து லீவு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நிறையவே வந்து கஷ்டம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு மண்டேக்குள்ளே வந்து 90% ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜனவரி 20, 22க்கு மேலே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக வந்து இருக்கட்டும், அதை வந்து நமக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே வந்து இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே வந்து ஒன் பை ஒன்னாக நமக்கு ரிசல்ட், அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டு, இல்லை வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான ரிசல்ட்டு வந்து நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே வந்து வராங்க. ஸோ வந்து வருமா வராதா, இல்லை ஆஃப்டர் பொங்கல் தான் வருமா அப்படின்னு சொல்லி கவலையே படாதீங்க. கண்டிப்பாக வந்து ரெடியாக இருங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு பொங்கலுக்குள்ளேயே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மண்டே ஒரு நாள் தான் வந்து நமக்கு ஒர்க்கிங் டேஸ். அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து எல்லாருக்குமே லீவு. அதாவது அரசு அலுவலகங்கள் அனைத்துமே நமக்கு லீவு தாங்க மண்டேக்கு அப்புறம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மண்டேக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து வந்துடும். இல்லை சப்போஸ் வராத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்டர் பொங்கல் அந்த மாதிரி தாங்க வரும். அவ்வளோ தூரம் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி வந்து எம்ஹெச், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே வராங்க. ஏதாவது ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டோ, இல்லை ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கண்டக்ட் பண்ணுற டேட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே தான் வர்றாங்க. அவங்க வேகமாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் யாரும் இல்லைங்க, நமக்கு அதாவது பெயிலிஃபு, ரீடர், எக்ஸாமினர், ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், இவங்க எல்லாருக்கும் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட், அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க், அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா பெயிலிஃபு, ரீடர் இவங்களுக்குலாம் ஆரம்பித்ததும் ஒன் பை ஒன் அவங்க வந்து கண்டினியூஸாக நடத்திகிட்டே போவாங்க. கண்டிப்பாக கேப் இருக்காது. நமக்கு பிப்ரவரி மாதத்தில் நம்ம போய் ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து என்ன மாதிரியெல்லாம் நடக்கும், எந்த மாவட்டத்தில் குறைவான மார்க் இருந்தால் கூட ப்ராக்டிக்கல் போகலாம், அது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டே வந்து வரும். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து கொடுத்துட்டே வந்து வரோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மார்க்கு, அதாவது பெயிலிஃபு, எக்ஸாமினர், ரீடர், இவங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ், யாராக இருந்தாலுமே உங்களுடைய மார்க்கை வந்து கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வந்து என்ன மாதிரியெல்லாம் கேள்விகள் வந்து கேட்பாங்க, என்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்கல் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே வந்து வரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிலிஃபு, எக்ஸாமினர், ரீடர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூவில் என்ன மாதிரி 10th லெவலில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.